இங்க நவாப் அப்படிங்கிறவரோட கடையில அவரோட டீயை குடிச்சாலே எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படிங்கிறதுனாலயே நிறைய பேர் அந்த கடையில வந்து உட்காந்துருக்காங்க. அவரும் டீயை போட்டு முடிச்சுட்டு அங்க யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா உட்காந்துருக்காங்களோ அவங்க பக்கத்துலலாம் கொண்டு போய் டீயை வச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டீ எடுத்து குடிச்சவங்க எல்லாருமே ரொம்பவே நார்மலா ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்த இவருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டீக்கு காசு கொடுக்கும்போது கூட ஏதோ மேஜிக் உங்க கையில இருக்கு, அதனாலதான் அந்த டீயை குடிக்கும்போது நாங்க அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றோம் அப்படிங்கறதையும் பெருமையா சொல்றாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே அவர் இறந்து போயிடுறாரு. சோ வீட்டு சிச்சுவேஷன்ஸ்னால இவரோட பையன் அந்த கடையை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா ஸ்டைல டீ போடலனாலும் அவனுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி டீ போட்டு கொண்டு போய் அங்க இருக்க கஸ்டமர்ஸ்ட்ட கொடுக்குறான். அதை குடிச்ச ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் மூஞ்சி சுளிச்சிட்டு அந்த டீயை அப்படியே வச்சுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த இவனு அப்பா இந்த கடைக்கு எடுத்து வச்சிருந்த எல்லா நல்ல பேரையும் நாம வந்து கெடுக்கிறோமோ அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சுட்டு அவங்க அப்பா எப்படி எல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு டீயை போட ஆரம்பிக்கிறான். சோ இப்போ போட்ட இந்த டீயை யார்கிட்டே கொடுக்காம நேரா எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கி குடிச்ச அவங்களுக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பா போடுற டேஸ்ட்ல ஒரு டீயை குடிச்ச சந்தோஷத்துல கண் கலங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அவ்வளவுதான், தனக்கு அப்பா மாதிரி டீ போட வந்துருச்சு அப்படிங்கறத நினைச்சு மறுபடியும் கடையை திறந்து அங்க இருக்க எல்லாருக்கும் டீ சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறான். எப்போதும் போல அந்த கடைக்கு பிரச்சனையோட யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் ஒரு டீயை வைக்கிறான். சோ இப்போ அந்த டீயை குடிச்சிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முன்ன இருந்ததை விட இப்போ அந்த கடைக்கு அதிகமாவே கூட்டமும் வர ஆரம்பிக்கிறாங்க.